மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும், பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தும், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை கழகத்தினர் வெகு சிறப்பாக கொண்டாடினர். தென்சென்னை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் தியாகராய நகரில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தைக்கு தங்க மோதிரத்தை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அணிவித்தார். தொடர்ந்து நோயாளிகளுக்கு பழம், ரொட்டி உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் வழங்கினார். மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் எலவனாசூர் கோட்டையில் கட்டணமில்லா மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம்களில் திரளானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அஇஅதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் அன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 16 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி மற்றும் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு என்.ஆர். சிவபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிரெட், பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் அன்று பிறந்த 17 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் எளம்பலூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஆக்கூர் பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. நாகை மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மயிலாடுதுறை அரசு பேருந்து பணிமனையில் கழக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தருமபுரி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதியமான்கோட்டை அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம், பேனா மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். கோயில்களில் சிறப்பு பூஜையுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் அடுத்துள்ள சானார்பட்டியில் கழக ஒன்றிய கழகம் சார்பில் 200 ஏழை எளியோருக்கு விலையில்லா வேட்டி சேலைகளும், பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்புகளும் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடியில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 பெண்களுக்கு விலையில்லா சேலைகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் ஊராட்சி கழகம் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ முகாமும் நடைபெற்றது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்தநாள் அன்று காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றிய கழகம் சார்பில் அனந்தல் பேருந்து நிலையம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாண்புமிகு அம்மாவின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை கழகத்தினர் சிறப்பாக கொண்டாடினர். நெல்லை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் அன்று நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் பிறந்த 3 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. வள்ளியூர் ஒன்றிய கழகம் சார்பில் 500 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் உள்ள பிஷப் சர்ஜன்ட் மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு சீருடைகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி தலைமை அரசு மருத்துவமனையில் பிறந்த 11 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது.
பர்கூர் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் பர்கூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மறைந்த அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் கழகத்தினர் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை கழகத்தினர் சிறப்பாக கொண்டாடினர். ஓசூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த 6 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. மேலும் நோயாளிகளுக்கு பால், ரொட்டி உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டன. இலவச சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகர கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உதகையில் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து கோத்தகிரி டானிங்டன் எம்ஜிஆர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழகம் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்ட ஆவின் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் பெருந்துறை 4 ரோடு சந்திப்பில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பெருந்துறை சோழீஸ்வர் கோயிலில் 4500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்லேட்டர்புரத்தில் அமைந்துள்ள அபெக்ஸ் காது கேளாதோர் பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்புகளுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக மாண்புமிகு அம்மாவிற்காக மாணவ மாணவியர் பிரார்த்தனை செய்தனர். மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் ஒன்றிய கழகம் சார்பில் கருங்கல் அருகே 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அகஸ்டீஸ்வரம் ஒன்றிய கழகம் சார்பில் மயிலாடி சந்திப்பில் 669 பேருக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றிய கழகம் சார்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு அறுசுவை விருந்து வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடினர்.